விடிவி மூவியை பார்க்கும்போது எனக்கு டிஸ்டர்ப் பண்ற ஒரே கேரக்டர் இந்த ஜெஸ்ஸி கேரக்டர் தான். ஏதாச்சும் ஒரு டிசிஷனாச்சும் ப்ராப்பரா எடுக்க தெரியுதா? த மோஸ்ட் டாக்ஸிக்னா அது ஜெஸ்ஸி மட்டும்தான். ஹலோ நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? ஜெஸ்ஸியோட இடத்துல இருந்தாதான் அவ கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவளோட அப்பா அவளுக்கு ஒரு பெரிய பேரியராகவே இருந்தாரு. ஓஹோ, பசங்க தானே, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அப்ப கார்த்திக்லாம் பிரச்சனையே வந்தது கிடையாதா? கார்த்தி ஜெஸ்ஸி லவ் பண்ணதுனாலே நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணான். இவ்வளோ ஏன் ஜெஸ்ஸி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கூட கார்த்தி அவளோட மேரேஜுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுவான். குச்சமே இல்ல. அப்போ கூட ஜெஸ்ஸிக்கு ப்ராப்பரா டெசிஷன் எடுக்க தெரியாம கல்யாணத்தையே ஸ்டாப் பண்ணிடுவான். இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. ஆமா, ஜெஸ்ஸி அப்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜ்ல இருந்தனால ஸ்டாப் பண்ணிட்டா. ஆனா அதுக்கப்புறம் கூட கார்த்திகை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் கூட வாழணும்னு தானே ட்ரை பண்ணா. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? எவ்வளோ நாளைக்கு திடீர்னு ஓகே சொல்லுவீங்க, திடீர்னு வேணாம்னு சொல்லுவீங்களா? அவங்க ரெண்டு பேருமே கமிட் ஆனதுக்கு அப்புறம் கார்த்திக்கு ஒரு மூவி சான்ஸ் கிடைக்குது. அவனுமே கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுன்றதுக்காக அங்க போறான். அங்க போயிட்டு என்ன பண்ணா? கால் பண்ணாலும் எடுக்கல, ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் கூட இல்லை. அப்புறம் எப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்? கார்த்தி என்ன விட்டுட்டா போயிட்டான். அவனோட ஒர்க் அப்படி, அதுவும் கொஞ்ச நாளைக்கு தானே. அண்ட் அவனுமே ஒரு ப்ராப்பர் கரியர் பொசிஷன்ல இருந்தா தானே ஜெஸ்ஸியோட வீட்டில் போய் பொண்ணு கேட்க முடியும். உங்களுக்கு நாங்கள் ஒர்க்கும் போய் நல்ல சேலரியுமே வாங்கணும், 24 hours உங்க கூடயும் பேசிக்கிட்டே இருக்கணுமா? ஹலோ, அந்த அளவுக்குலாம் நாங்கள் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். அவருக்கு இருக்கிறாரு. நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஜெஸ்ஸி டாக்ஸிக் இல்லை தானே? சரிதான் போமா, அவங்க கிடக்குறாங்க. நீங்க சொல்லுங்க, ஜெஸ்ஸி டாக்ஸிக்கா இல்லை கார்த்திக் டாக்ஸிக்கா?